நண்பர்களே இன்றைய டெக் நியூஸ்ல பல புத்தம் புதிய வரவுகள் புதிய அப்டேட் ஸோ இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயணம் பண்ணுவோம். அதுக்கு இந்த வீடியோக்கு வழக்கம் போல லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள், எந்த போது நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். டெக் நியூஸில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஆப்பிளோட ஐஃபோன் 12 மொபைல் 4 மாடல்களில் இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஐஃபோன் 12 மினி, ஐஃபோன் 12, ஐஃபோன் 12 ப்ரோ, ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ் 4 மாடல்களில் வந்துருச்சு. ஸோ இந்த மொபைல்களில் ஹைலைட்டான விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா 5G சப்போர்ட் கொண்ட மொபைலாக வந்திருக்கு வெளியே. அதே மாதிரி ஆப்பிளோட A14 பயோனிக் சிப்பை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அதே போல் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா iOS 14 வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. இதோட ஆரம்ப விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 69,900 ரூபா, அதிகபட்சமாக உங்களுக்கு 79,900 ரூபா அப்படிங்கிற மாதிரி இந்தியா மார்க்கெட்டில் அறிமுகப்படுத்துகிறாங்க ஆப்பிளோட 12. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆப்பிள் தங்களுடைய ஐஃபோன் 12 வெற்றிகரமாக லான்ச் பண்ணிட்டாங்க, இந்தியாவிலையும் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்பிள் நிறுவனம் வந்து மேக்சேஃப் அக்சசரியை வந்து மறுபடியும் கொண்டு வராங்க ஐஃபோன் 12 மூலியமாக. அதில் புத்தம் புதிய கேஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்சேஃபோட சார்ஜர், அதுக்கப்புறம் லெதர் வேலட், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்டை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அதில் மேக்சேஃப் சார்ஜர் வந்து 4,500 ரூபாய்க்கும், அதே நேரத்தில் சிலிகான் கேசஸ், அதுக்கப்புறம் கிளியர் பிளாஸ்டிக் கேசஸ், இது எல்லாமே 4,900 ரூபாய்க்கும். அதே போல் உங்களுக்கு வந்து லெதர் கேசஸ் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க ஐஃபோன் 12க்கு. அதோட ப்ரைஸை வந்து இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல, கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோடு சேர்த்து லெதரில் வேலட்டையும் அறிமுகப்படுத்துகிறாங்க. இது வந்து 5,600 ரூபா இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது எல்லா அக்சசரியும் வந்து அக்டோபர் நவம்பர் காலவாக்கில் வந்து மார்க்கெட்டுக்கு வருது. ஸோ நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒன் ப்ளஸ் தரப்பில் வந்து ஒரு புதிய அறிவிப்பு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஒன் ப்ளஸ் 6, ஒன் ப்ளஸ் 6T இந்த ரெண்டு மொபைலை பயன்படுத்துறீங்களோ அந்த மொபைலுக்கு ஆக்சிஜன் OS 10.3.6 அப்படின்னு கிடைக்க போது, அதாவது செப்டம்பர் 2020 அப்டேட் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மொபைலுக்கு ஆண்ட்ராய்ட் 11 கிடைக்க போது. அது எப்படி கிடைக்க போதுன்னா ஆக்சிஜன் OS 11 மூலியமாக கிடைக்க போது இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி ஒன் ப்ளஸ் 7 சீரீஸ்க்கும் கிடைக்க போது. அதில் ஒன் ப்ளஸ் 7, ஒன் ப்ளஸ் 7 ப்ரோ, ஒன் ப்ளஸ் 7T, ஒன் ப்ளஸ் 7T ப்ரோ இந்த மொபைலுக்கும், அதே நேரத்தில் உங்களுக்கு ஒன் ப்ளஸ் நாட் இந்த மொபைலுக்கும் வரக்கூடிய நாட்களில் ஆண்ட்ராய்ட் 11 கிடைக்கும் இருக்காங்க. அவங்க சொந்த OS-ஆன ஆக்சிஜன் OS 11 மூலியமாக. இது எல்லாமே வந்து உங்களுக்கு OTA மூலமாக நீங்கள் பெற முடியும். அல்லது உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு சிஸ்டமில் போய்ட்டு சிஸ்டம் அப்டேட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 11 கிடைக்கலாம். அதுவும் அவங்க சொந்த OS-ஆன ஆக்சிஜன் OS 11 மூலியமாக. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆங்கரோட Soundcore. இவங்க ஒரு புத்தம் புதிய ட்ரூ வயர்லெஸ் ஏர்பட்ஸை வெற்றிகரமாக இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதில் ப்ளூடூத் 5.0, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா IPX5 ரேட்டிங், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 18 மாதம் வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சகல வசதிகளும் இந்த சவுண்ட்கோரோட லிபர்ட்டி ஏர் 2ல் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7,999 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ப்ரைஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்குன்னு சொல்லலாம். இதை வாங்க விருப்பம் உள்ளவங்க டேரெக்டாக ஃப்ளிப்கார்ட்டில் போய்ட்டு வாங்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது விவோ தரப்பில் வந்து ஒரு அட்டகாசமான மொபைல் இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க. விவோ V20 அப்படிங்கிற மொபைலை அறிமுகப்படுத்துகிறாங்க. கடந்த மாதம் தான் விவோ என்ன பண்ணிங்கன்னா Vivo 20 Pro அப்படிங்கிற மொபைலை உலகம் முழுக்க அறிமுகப்படுத்துகிறாங்க. இப்போ Vivo V20 மொபைலை இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த மொபைலில் ஹைலைட்டான விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 11, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ரியர் கேமரா, 4000 mAh பேட்டரி, 3 கலரில் வருது. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டோரேஜில் வருது. உங்களுக்கு 128, 256, 8GB ரேமில் வருது. ஸோ இந்த மாதிரி சகல வசதிகளும் விவோவோட V20 மொபைலை நீங்கள் பார்க்கலாம். ஆரம்ப விலை என்ன பார்த்தீங்கன்னா 24,990 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 27,990 ரூபாய் வரைக்கும் இதை விற்கிறாங்க இந்தியாவில். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மைக்ரோசாஃப்ட் தரப்பில் வந்து ஒரு அட்டகாசமான ஒரு லேப்டாப்பை இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க. மைக்ரோசாஃப்ட் சர்ஃபேஸ் ப்ரோ X 2020 அப்படிங்கிற பேரில். விலை தான் கொஞ்சம் ஹெவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த லேப்டாப்பில் வந்து புத்தம் புதிய சிக்னேச்சர் கீபோர்டை அறிமுகப்படுத்துகிறாங்க. 3 வகையான புத்தம் புதிய சிக்னேச்சர் கீபோர்டை வந்து இந்த டேப்லெட்டுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி இதில் வந்து 2 வேரியண்ட்டில் உங்களுக்கு ஸ்டோரேஜ் வருது. 256 ஜிபிலையும் 512 ஜிபிலையும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோட SQ2 வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆரம்ப விலை 1,49,999 ரூபாய்க்கும், அதிகபட்சமாக 1,78,999 ரூபாய்க்கும் விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. எங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் சர்ஃபேஸ் ப்ரோ X 2020 அமேசான் இந்தியாவில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மீ தரப்பில் வந்து ஒரு அட்டகாசமான ஒரு இயர்ஃபோன், மீ ட்ரூ வயர்லெஸ் இயர்ஃபோன் ஏர் 2 ப்ரோ அப்படிங்கிற பேரில். இதில் வந்து 12mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இதில் 28 ஹவர்ஸ் வந்து பேட்டரி லைஃப் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சகல வசதிகளும் இந்த மீ ட்ரூ வயர்லெஸ் இயர்ஃபோன் ஏர் 2 ப்ரோவில் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். பட் இது இந்தியாவில் அறிமுகப்படுத்தலை, இந்தியாவுக்கு வெளியே அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ இதோட விலை என்ன பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மதிப்புப்படி 7,500 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மேபி இந்த மீ ட்ரூ வயர்லெஸ் இயர்ஃபோன் ஏர் 2 ப்ரோ வரலாம்,
பார்க்கலாம். டெக் நியூஸ்ல அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்லா மொபைல் பிராண்டும் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய பேனரில் வந்து டிவி அறிமுகப்படுத்துறாங்க. 4K டிவி, ஃபுல் ஹெச் டிவி எல்லாம் அறிமுகப்படுத்துறாங்க. இப்போ ஐட்டலும் 6 வகையான மாடலில் வந்து டிவி அறிமுகப்படுத்துறாங்க இந்தியாவில். ஐட்டல் ஐ சீரிஸ் அப்படிங்கிற பேரில். இதோட ஆரம்ப விலை என்ன பார்த்தீங்கன்னா 8,999 ரூபாய்க்கு வந்து விற்பனைக்கு கொண்டு வராங்க. 32 இன்ச்சிலேருந்து 55 இன்ச்சு வரைக்கும் உங்களுக்கு அறிமுக விழாக இருக்குது. ஸோ இதில் வந்து அதிகபட்சமாக 4K டிவியும் இடம்பெற போகிறது அப்படின்றாங்க. அநேகமாக ஒரு இந்த 4K டிவி வந்து ஒரு 35,000 ரூபாய்க்குள்ளே இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இந்த ஐட்டல் டிவியை வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி தளங்களில் போய்ட்டு வாங்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆப்பிளோட சொந்த கம்பெனியான பீட்ஸ். இவங்க சமீபத்தில் பீட்ஸ் ஃப்ளெக்ஸ் அப்படிங்கிற பேரில் நெக் பேண்ட் ஸ்டைல் ஒரு இயர்ஃபோனை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. இதில் வந்து ஆப்பிளோட W1 சிப்பை வந்து பயன்படுத்துகிறாங்க. 12 ஹவர் உங்களுக்கு பேட்டரி லைஃப் இருக்குது. 10 நிமிஷம் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா 1.5 ஹவர்ஸ் வந்து நீங்கள் ப்ளே பேக் பண்ண முடியும். கம்பேரிங் டு பார்த்தீங்கன்னா OnePlus புல்லட் வயர்லெஸ் Zல பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக 10 ஹவர் ப்ளே பேக் பண்ணலாம். எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பீட்ஸ் ஃப்ளெக்ஸ் வந்து உங்களுக்கு 4 கலரில் அவைலபிளாக இருக்குது சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $50 வந்து இதை விற்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஓப்போ தரப்பில் இருந்து. அதாங்க ஓப்போ கூடியவில் முதல் ஸ்மார்ட் வாட்சை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து உங்களுக்கு அதோட டைல் வந்து எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ரவுண்ட் டைலில் இருக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்குண்டான பேட்டர்னையும் வாங்கிட்டாங்க. சேம் வந்து ஆப்பிளோட ஸ்மார்ட் வாட்ச் மாதிரியே இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான எடிஷனை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. ஓப்போ வாட்ச் RX அப்படிங்கிற பேரில் ஒரு லீக் ஆஃப் லெஜெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கேம் அதோட இது வந்து வரப்போகுது. அந்த ஒரு எடிஷனில் வந்து ஓப்போட வாட்ச் RXல நீங்கள் எதிர்பார்க்கலாம். அநேகமாக இந்த வாட்ச் லான்ச்சிங் வந்து அக்டோபர் 19 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ கன்ஃபார்ம் இல்லை, மேபி பொறுத்திருந்து பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சவுத் கொரியன் கம்பெனியான சாம்சங். இவங்க ஃபோல்டபுள் ஃபோனுக்கு ஒரு பிரபலமான ஒரு கம்பெனி அப்படி சொல்லலாம். நிறைய மாடலில் வந்து ஃபோல்டபுள் ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க வெற்றியும் பெற்றிருக்காங்க அப்படி சொல்லலாம். சமீபத்தில் கூட நிறைய ஃபோன்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதை சரிப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் ஃபோல்டபுள் ஃபோன்லாம் இறக்கிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. 2018 வந்து டிஸ்பிளேக்காக வந்து ஒரு ஃபைலை வந்து அப்ளை பண்ணாங்க பேட்டர்னுக்காக. அது வந்து இப்போ அப்ரூவல் ஆகிடுச்சு. 2020 அக்டோபர் 6 வந்து அதை வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அதோட இமேஜும் இப்போ லீக் அவுட் ஆயிருக்கு. பார்க்கவே செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்களும் இந்த வீடியோவில் நீங்கள் இமேஜில் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எல்லாமே வித்தியாசம் தானே அவங்களுடைய பேனரில் வந்து. நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த அவுட்டேட்டிங் ஃபோல்டபுள் ஃபோனை பற்றி விரைவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன கான்ஃபிகரேஷனில் இந்த மொபைலை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு, என்ன ப்ரைஸில் நம்ம கைக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஷாமியோட ஒரு புதிய ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஷாமினாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருது ஸ்மார்ட் ஃபோன் தாங்க. அவங்க இந்தியாவில் எந்த அளவுக்கு கால் ஊனிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இவங்க ஒரு ப்ராடக்ட்டை அறிமுகப்படுத்திருக்காங்க. அதாங்க COVID-19க்காக ஒரு அருமையான மாஸ்க் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து உங்களுக்கு என்ன விலையில் கிடைக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 2 மாஸ்க் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 250 ரூபாய்க்கும், 5 மாஸ்க் உள்ள பேக் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 600 ரூபாய்க்கும் வந்து விற்கிறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா me.com, மீ ஹோம், அதே மாதிரி ரீட்டைல் ஷாப்பில் கூட நீங்கள் வாங்கலாம். இந்த ஷாமியோட மீ KN95 ஃபேஸ் மாஸ்க். என்ன நண்பர்களே, இந்த டெக்னிக்ஸ் வீடியோ ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த டெக்னிக்ஸ் வீடியோவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது. அதாங்க சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது. அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள், கவலை இல்லை.